ಗಣ ಭವ ಸರಿ ರಿ 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 ಪಿಣ ಭವ ಸರವಣ ವೀರ ನಮೋ ನಮ ಲಿ ಭವ ಸರವಣ ನಿರ ನಿರ ನಿರನ ವಸರ ಹಣ ಭವರ್ಗ ರ ರ ರ ರ ಮುರುಗಾ ಮುರುಗಾ விஷ்ணு பெருமானே, மகாலட்சுமி தேவியே, எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம். வளமோடு இன்புற்று என்னாலும் வாழ்ந்திருக்க வேண்டும். கணேசா, கந்தா, தங்களின் திடீர் வருகை எனக்கு வியப்பை அளிக்கிறது. காரணம் இல்லாமல் இருவரும் இணைந்து வரமாட்டீர்கள். வந்த காரணம் யாதோ? மாமா, நாங்கள் இருவரும் நாரதரை தேடியே இங்கு வந்தோம். அவரை இங்கு காணவில்லையே. அவர் இங்கிருக்கிறார் என்று யார் உங்களுக்கு சொன்னார்கள்? நாரதமுனி எப்போதும் நாராயணா நாராயணா என்று தங்கள் திருநாமத்தை சர்வகாலமும் உச்சரித்துக் கொண்டிருக்கிறார். எனவே அவர் உங்களோடுதான் இருப்பார் என்று நினைத்து வந்தோம். நான் அப்படி நினைக்கவில்லையே. நாரதன் உச்சரிப்பதென்னவோ என் திருநாமத்தை தான். ஆனால் அவன் கால்கள் ஒரு இடத்தில் நிலையாய் நிற்பதில்லை. அவன் திரிலோக சஞ்சாரி. என் நேரமும் அலைந்து திரிவதே நாரதரின் தொழில். அவன் எப்பொழுது எங்கிருப்பான் என்று யாருக்கும் தெரியாது. அப்படியா? நான் இப்போது என்ன செய்வது? கவலை வேண்டாம் முருகா. நாரதரை கண்டுபிடிப்பது கடினம்தான். ஆனால் முடியாத காரியம் அல்ல அது. முயற்சி செய்தால் முடியாததென்று ஒன்று உண்டா என்ன? மிக்க நன்றி மாமா. தேவரிஷி எங்கிருந்தாலும் அவரை தேடி கண்டுபிடிப்பேன். என் அண்ணன் எனக்கு உதவுவார். நாங்கள் சென்று வருகிறோம். அண்ணா, விரைந்து வாருங்கள். சுவாமி, மூஷிகத்தினால் அத்தனை வேகமாக பறக்க முடியவில்லை. பாவம், என் வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியாமல் திணறுகிறது. மிதமான வேகம்தான் விவேகமானது. புயல் வேகத்தில் சென்றால் நாரத முனியை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அந்த வேகத்தில் சென்றால் அவர் நிச்சயம் நம் பார்வையில் இருந்து தப்பிவிடுவார். அண்ணனின் வாகனமான மூஷிகம் அண்ணனைப் போலவே புத்திசாலியாக இருக்கிறது. அண்ணனின் அறிவு அவரின் வாகனத்திற்கும் இருக்க வாய்ப்பிருக்கிறது. நான் மூஷிகத்தை புத்திசாலி என்று ஒப்புக்கொள்ள மாட்டேன். தன்னால் வேகமாக பறக்க முடியவில்லை என்று காரணங்களை கூறிக்கொண்டிருக்கிறது. மிதமான வேகமே நிலையான வெற்றிக்கு வழிவகுக்கும். வாகனமே, அண்ணனே கூறிவிட்டார். இனி மறுபேதும் பேசாதே. நிதானமாக செல். அண்ணா, நாரத முனி ஆகாயத்தில் இருக்க வாய்ப்பில்லை. நிச்சயமாக அவர் பூமியிலுள்ள ஏதாவது நாராயணமூர்த்தி ஆலயத்தில் தான் இருப்பார். நீ கூறுவது சரிதான். ஒருவேளை அவர் இங்கு இருக்கலாம். இல்லை அண்ணா, தாங்கள் கூறியதுதான் சரி. நான் என்ன கூறினேன்? மெதுவாக செல்லுங்கள், நிதானமாக கவனியுங்கள். அப்போதுதான்
நாரதர் இருக்கும் இடத்தை கண்டுபிடிக்க முடியும் என்று கூறினீர்கள். எப்போதும் விக்னங்களுக்கான தீர்வுகளை நான் கூறுவதால்தான் என்னை தேவர்கள் அனைவரும் விக்னேஸ்வரன் என்று அழைக்கிறார்கள். அண்ணா, என்னையும் சிக்கலிலிருந்து விடுவியுங்கள். தாங்கள் எனக்கு இப்பொழுது கூறும் தீர்வு என்ன? நாம் உடனடியாக பூலோகம் செல்வோம். அங்கு உள்ள விஷ்ணு ஆலயங்களில் நாரத முனியை தேடுவோம். நான் உண்மையாக முருகனுக்கு உதவினால்தான் இந்த பிரச்சனையில் இருந்து என்னால் விடுபட முடியும். முருகா, நம் கணிப்பு தவறென்று தோன்றுகிறது. எத்தனையோ ஆலயங்களுக்கு நாம் சென்று விட்டோம். ஆனால் நாரத முனி எங்கும் இல்லையே. இல்லை அண்ணா, அவர் இங்குதான் எங்கோ இருப்பதாக எனக்கு தோன்றுகிறது. முருகா அண்ணா, தேவையில்லாமல் இங்கு நாம் நேரத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் தேட வேண்டிய இடங்கள் இன்னும் அநேகம் உள்ளன. புறப்படலாம், வா. நாராயண நாராயண. அண்ணா, நிச்சயமாக இது நாரத முனியின் வீணைதான். கண்டிப்பாக அவர் இங்கேதான் இருக்கிறார். நான் கூறினேன் அல்லவா, அவர் இங்குதான் எங்கோ இருக்கிறார் என்று. உன் வேகத்தைக் கண்டு நான் பிரமித்து விட்டேன். இன்றிலிருந்து உன்னை மந்த வேகம் என்று அழைக்கலாம் என்றிருக்கிறேன். நான் கூட உன் ஆட்டு மூளையை எண்ணி மிகவும் வியப்படைகின்றேன். உன்னை போன்ற மந்தமான புத்தி உள்ளவனை நான் இதுவரை கண்டதில்லை. ஆகவே உன்னை மந்த புத்தி என்று அழைக்கலாம் என்று இருக்கின்றேன். இது நாம் சண்டையிடுவதற்கான நேரமில்லை. நாம் எப்படியாவது நாரத முனியை தேடி கண்டுபிடிக்க வேண்டும். ஆளுக்கு ஒரு பக்கம் பிரிந்து சென்று நாரத முனியை தேடுங்கள். இப்போது உதவி செய்தே தீர வேண்டும். இல்லையேல் தேவரிஷியை தேடுகிறேன் பேர் வழி என்று நேரத்தை வீணடித்துக் கொண்டே இருப்பான் முருகன். நான் நிச்சயமாக தேவரிஷியின் வீணை நாதத்தை கேட்டேன். ஆனால் இங்கு எங்குமே நாரத முனியை காணவில்லையே. இங்கு எங்கு பார்த்தாலும் பெண்கள் அல்லவா இருக்கிறார்கள்? முருகா, அண்ணா, நாம் கண்களால் காண்பதை மட்டுமே நம்பிவிடக்கூடாது. நம் கண்களுக்கு தெரியும் காட்சிகளை கடந்து காணும் ஆற்றல் உனக்கு வாய்க்கவில்லை. நான் இப்போது உனக்கு உதவுகின்றேன். நன்றி அண்ணா. ஓம் நாராயணாய நமஹ. ஓம் நாராயணாய நமஹ. ஓம் நாராயணாய நமஹ. நாராயணனை நாளெல்லாம் துதிப்பவர்களே, விஷ்ணு நாமத்தை உயிர் மூச்சாக உச்சரிப்பவர்களே, ஹரியை சதா சர்வ காலமாக சிந்திப்பவர்களே, அனைவரும் சற்று கவனியுங்கள். அண்ணனின் அறிவை என்னவென்று புகழ்வது?
நாராயணரின் கதையை சொல்லி நாரத முனியை ஈர்க்க திட்டமிட்டிருக்கிறார் அண்ணன் கணேசன். நிச்சயம் அந்த நாரத முனி நம்மிடம் சிக்குவார். எச்சரிக்கையாக இரு. நான் அண்ணனை கவனித்துக் கொண்டிருக்கிறேன். நீ நாரதர் எங்கேனும் தென்படுகிறாரா என்று உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிரு. ஸ்ரீமன் நாராயணர் யுகம்தோறும் பக்தர்களை காக்கவே பிறப்பெடுக்கின்றார். இதில் ஏதோ திட்டம் இருப்பது போல் தெரிகிறதே. ஓஹோ, சகோதரர்கள் இருவரும் என்னை பிடிப்பதற்கு அழகாக ஒரு பொறியை விரித்திருக்கிறார்கள். நான் அந்த பொறியில் சிக்க மாட்டேன். அந்த பரந்தாமன் பெரும் பிரளயத்தில் இருந்து பூலோகத்தை காக்க மச்சாவதாரம் எடுத்தார். இந்த உலகத்தில் எப்போதெல்லாம் தீமை தோன்றுகிறதோ அப்பொழுதெல்லாம் பரந்தாமன் இந்த மண்ணில் அவதரித்தார். தீமையை அழித்து நன்மையை நிலைநாட்டி உலகை காக்கும் பரந்தாமனின் அருளுக்கு நிகரானது வேறொன்று உண்டா? சுவாமி, உங்கள் அண்ணனின் திட்டம் பலிக்கவில்லை. ஆனால் அவர் சொற்பொழிவு செய்யும் அழகை கண்டாயா? கூடி நிற்கும் கூட்டத்தை பார். அவர் சொல்லில் மயங்கி நிற்கும் பக்தர்களை பார். என்றாவது ஒரு நாள் நானும் என் அண்ணனின் சிஷியனாவேன். அப்போது அவரிடம் இருந்து நான் ஞானத்தை பெறுவேன். இரணியன் என்ற மகா அசுரனை அழிக்க மாதவன் நரசிம்ம மூர்த்தியாக அவதாரம் எடுத்தார். சிங்க முகத்தோடு மனித ரூபமாக அவதாரம் எடுத்த மகாவிஷ்ணு ரௌதிரத்தின் மொத்த உருவமாக தூணில் இருந்து புறப்பட்டார். நாராயணரில் உறைந்திருந்த உக்கிரத்தை காட்டிலும் அதன் பின்னால் இருந்தது பக்தரின் மீதான ஆழமான அன்பே. நாரத முனியை கண்டுபிடிக்க நான் ஏதாவது ஒன்று செய்ய வேண்டுமே. இப்போது என்ன செய்வது? மூஷிகா, உன் சுவாமியின் திட்டம் நாரத முனியிடம் பலிக்கவில்லையே. என் சுவாமியின் அறிவை பற்றி மந்த புத்தியான உனக்கென்ன தெரியும்? விநாயக பெருமானின் திட்டம் நிச்சயம் நிறைவேறும். எப்போது உன் சுவாமியின் அவதார கதைகள் எல்லாம் முடியப் போகிறது என்று தெரியவில்லையே. சென்று விடு. பிரபு, தங்களின் திட்டம் தோற்றுவிட்டதாக குறை கூறுகிறது தங்கள் தம்பியின் வாகனமான மந்த புத்தியுடைய ஆடு. இல்லை இல்லை, நீ இங்கு கூடியிருக்கும் பக்தர்களை நன்றாக கவனி. நிச்சயம் அந்த நாரத முனி இந்த கூட்டத்தில் தான் இருக்கிறார். இப்போது நான் ஒரு கேள்வியை கேட்கப் போகின்றேன். அதற்கு நாரதர் நிச்சயம் பதில் கூறுவார். ஓஹோ, சுவாமி, உங்கள் அண்ணனின் திட்டம் பலிக்கவில்லையே. ஞானமே உருவானவர் என் அண்ணன். அதை அவரிடம் இருந்து நான் கற்றுக்கொள்வேன். நரசிம்ம அவதாரம் எடுத்த அந்த நாராயணர் எப்போது எந்த வகையில் இரண்யனை வதம் செய்தார் என்றாவது தெரியுமா? பதில் தெரிந்தும் கூற இயலவில்லையே. திருவாய் மலர்ந்தால் கையும் களவுமாக சிக்கிக் கொள்வேன். வாயை திறக்கக்கூடாது. நல்லது. நான் கேட்ட கேள்விக்கான பதிலை தேடுங்கள். இப்போது நான் புறப்படும் நேரம் வந்துவிட்டது. தம்பி, நான் அந்த நாராயணமூர்த்தியை பற்றி சில கேள்விகள் கேட்டும் அந்த நாரத முனி பதில் கூற முன்வரவில்லையே. எனவே நாரதர் இங்கு இல்லை என்றே எனக்கு தோன்றுகிறது. நிச்சயமாக தேவரிஷி இங்கு இல்லை. நாம் கைலாயத்திற்கு புறப்படுவோம்.
அங்கு நாரதமுனி வரும்போது அவரை சந்திப்போம். நல்ல வேளை சென்று விட்டார்கள். நான் இப்போது என் சுயரூபத்தை எடுக்கின்றேன். அண்ணா, இங்கே இறங்குங்கள். முருகா, எதற்காக நின்று விட்டாய்? அண்ணா, இது என் திட்டத்தின் முதல் பகுதி. இதை நான் தங்களிடமிருந்து கற்றுக்கொண்டேன். நாம் புறப்பட்டதை நாரதமுனி நிச்சயம் பார்த்திருப்பார். ஆனால் உண்மையில் நாம் இங்கிருந்து புறப்படவில்லை. உங்கள் அறிவை கொண்டு நாரதமுனியை கண்டுபிடிக்க நீங்கள் முயற்சித்தீர்கள். இப்போது நான் என் முயற்சியை கொண்டு தேவரிஷியை தேடி கண்டுபிடிக்கிறேன். சரி, உன் சவாலை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நீ உன் முயற்சியால் இன்று நாரத முனியை கண்டுபிடித்து விட்டால் நீ ஞானத்தை பெற ஆயத்தமாகிவிட்டாய் என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். திருமால் திருப்பாதங்கள் போற்றி. பரமானந்தம் வார்பவன் போற்றி. பார்க்கடல் மீது வீற்றிருப்போனே, பார்ப்பவர் நெஞ்சில் ஊற்றிடுப்போனே, மூலகாலும் பரம்பொருள் உன்னை பொய்யா தமிழில் பாட வந்தேனே. திருமால் திருப்பாதங்கள் போற்றி. பரமானந்தம் வார்ப்பவன் போற்றி. ஸ்ரீமன் நாராயணரின் அற்புதமான துதிப்பாடல். என்ன இது? என் கால்கள் தானாக அத்திசை நோக்கி முன்னேறுகின்றன. வடிவாயுந்தன் மார்பினில் வாழும் மங்கையை துதிக்கும் பாக்கியம் வேண்டும். தருவாயே அதை நீயும், அருள்வாயே எமை நாளும். கோமகன் ராமா கோவிந்த ராஜா, ஸ்ரீ பத்மநாபா ஸ்ரீரங்கநாதா. திருமால் திருப்பாதங்கள் போற்றி. பரமானந்தம் வார்ப்பவன் போற்றி. பார்க்கடல் மீது வீற்றிருப்போனே, பார்ப்பவர் நெஞ்சில் ஊற்றிடுப்போனே, பொய்யா தமிழில் பாட வந்தேனே. திருமால் திருப்பாதங்கள். அந்த பாட்டை பாடியது நான் தான். எப்படியோ இறுதியில் நான் என் குருநாதரை கண்டுபிடித்து விட்டேன். ஆஹா, இவ்வளவு முயற்சி செய்தும் என்ன பயன்? இறுதியில் கையும் களவுமாக முருகனிடம் அகப்பட்டுக் கொண்டேனே. தமிழ்க்கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ்க்கடவுள் முருகன் தொடர்கிறது. பார்க்கடல் மீது வீற்றிருப்போனே, பார்ப்பவர் நெஞ்சில் ஊற்றிடுப்போனே, பொய்யா தமிழில் பாட வந்தேனே. திருமால் திருப்பாதங்கள் போற்றி. பரமானந்தம்
இப்படி ஒரு இன்னிசையை நான் இதுவரை கேட்டதில்லை. நாராயண நாராயண, யார் இதை பாடினார்கள்? அந்த பாட்டை பாடியது நான் தான். எப்படியோ இறுதியில் நான் என் குருநாதரை கண்டுபிடித்து விட்டேன். ஆஹா, இவ்வளவு முயற்சி செய்தும் என்ன பயன்? இறுதியில் கையும் களவுமாக முருகனிடம் அகப்பட்டுக் கொண்டேனே. ஞானத்தை தேடும் தகுதியை பெற்றுவிட்டேன் என்று முருகன் நிரூபித்து விட்டான். என் அறிவை கொண்டு தீட்டிய திட்டம் பலிக்கவில்லை. ஆனால் முருகனின் விடா முயற்சியும் உண்மையான தேடலும் வெற்றியை தேடித் தந்தது. என் மதிப்பிற்குரிய குருநாதரே, இனி நீங்கள் என்னிடமிருந்து எங்கும் தப்ப முடியாது. பக்தி முத்தியதால் வந்த வினை இது. முருகன் மனமும் மெய்யும் முருக நாராயணர் புகழ் பாடினான். அதை கேட்டு பரவசம் அடைந்து பொறியில் எலியைப் போல சிக்கிக் கொண்டேனே. இனி நான் எங்கே செல்வது? நீங்கள் எங்கே எங்களை அழைத்துச் செல்கிறீர்களோ அங்கே வர நாங்களும் ஆயத்தமாக இருக்கிறோம். இல்லையா அண்ணா? குருவே சரணம், குருவே சரணம். குருவா? யார் யாருக்கு குரு முருகா? 14 புவனங்களையும் தினம் 3 முறை வலம் வரும் திரிலோக சஞ்சாரி தாங்கள். முற்காலத்திலும் இக்காலத்திலும் பிற்காலத்திலும் நடந்தது, நடப்பது, நடக்கப் போவது என யாவற்றையும் அறியும் ஆற்றல் படைத்தவர். முக்காலமும் உணர்ந்த ஞானி தாங்கள். எனக்கு குருவாக இருக்க அழைக்கிறேன். யார் யாருக்கு குருவாவார் என்பதை தாங்கள் அறிய மாட்டீர்களா நாரதரே? அது நாங்கள் தங்களை பல இடங்களில் தேடி அலைந்தோம். தாங்கள் எங்கெல்லாம் எங்களிடமிருந்து தப்பியோடி ஒளிந்தீர்கள் என்பதை தாங்களே நன்கு அறிவீர்களே. அவ்வளவு ஏன், செய்திகளை துரிதமாக அறிவதில் தாங்கள் அசகாய சூரராயிற்றே. நாராயண நாராயண, இனி ஏதும் அறியாதவன் போல் நடித்து பயன் இல்லை. அனைத்தையும் அறிந்து கொண்டார்கள். தேவரிஷியே, தங்கள் பலத்த யோசனையை பார்த்தால் மீண்டும் தப்பியோடு முயற்சிப்பீர்கள் போல் தெரிகிறதே. நாராயண நாராயண, இல்லை, அப்படி எந்த திட்டமும் இல்லை. ஆனால் நான் எப்படி தமக்கு குருவாக இருக்க முடியும் முருகா? நீங்கள் ஆதியும் அந்தமும் மற்ற ஞான குருவான சிவபெருமானின் புத்திரன். உங்களுக்கு நான் குருவா? நீங்களே ஞான சூரியனாக தகிக்கும் ஞான பண்டிதர். ஞானத்திற்கே யார் ஞானத்தை வழங்க முடியும்? உங்களிடம் உறைந்திருக்கும் ஞானம் இந்த பிரபஞ்சத்திற்கே ஞானத்தை போதிக்க வல்லதாயிற்றே. அப்படி இருக்கும்போது அடியேன் எப்படி ஞான பண்டிதருக்கு குருவாக இருக்க முடியும்? தேவரிஷியே, ஞானம் என்னுள் உறைந்திருக்கலாம். அந்த ஞானம் இந்த அகிலத்திற்கே ஒளி காட்டலாம். ஆனால் என்னுள்ளே உறைந்த ஞானத்தை வெளிக்கொணர்வதற்கு குரு ஒருவர் வேண்டாமா? என்னில் இருக்கின்ற ஒன்றை நான் அறிந்ததே இல்லை. என்னில் இருக்கின்ற ஒன்றை நான் அறிந்து கொண்ட பின் என்னிலே இருந்த ஒன்றை யாவரும் காணவல்லரோ? என்னிலே இருப்பதை எனக்கு நன்கு உணர்த்தவே தங்களை போன்ற ஞான குரு ஒருவர் வேண்டாமா? உன்னிலே இருப்பதை
உனக்கு நான் உணர்த்தவே என்னிலே இருக்கும் ஆற்றல் போதுமா என்றே யோசிக்கிறேன் முருகா. அந்த கவலை தங்களுக்கு வேண்டாம். ஞானம் என்ற திரவியத்தை தேடி நான் வெகு தூரம் பயணிக்க வேண்டும். ஓஹோ, வழி தெரியாமல் நிற்கும் எனக்கு சிறிது தூரம் வழிகாட்டுங்களேன். மீதி தூரத்திற்கு என் அண்ணன் கணேசன் எனக்கு வழிகாட்டுவார். பிற்காலத்தில் ஞானத்தை போதிப்பதாக அவர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். நான் எப்போது முருகனுக்கு வாக்கு கொடுத்தேன்? ஆகையால் வேண்டுகிறேன், தாங்கள் எனக்கு குருவாக இருந்து அச்ராபியாசம் செய்து என் கல்வியை தொடங்கி வைக்க வேண்டும். முருகா, நீ ஒன்றை முதலில் உணர வேண்டும். யாரையும் நம் குருவாக இருக்கச் சொல்லி கட்டாயப்படுத்தக் கூடாது. ஆமாம். இல்லை அண்ணா, நான் ஒருபோதும் நாரத முனியை கட்டாயப்படுத்தவில்லை. அவரை வருத்தி அழைக்கவில்லை. நான் அவரை அச்சுறுத்தவும் இல்லை. பாருங்கள், அதோ நாரதமுனியின் வீணை கூட பாதுகாப்பாக இருக்கிறதே. நான் அவர் வீணையை ஏறெடுத்தும் பார்க்கவில்லையே. அங்கு இங்கென்று எங்கு சுற்றினாலும் இறுதியில் என் வீணையில் தானே கதையை கொண்டு வந்து நிறுத்துகிறான் இந்த முருகன். இதைவிட என்னை அச்சுறுத்த வேறொன்று வேண்டுமா என்ன? நாரதமுனி எனக்கு குருவாக இருக்க எத்தனை சிறந்தவர் என்பதை எடுத்துரைக்கின்றேன். அவ்வளவு ஏன், நாரதரின் திருவாய் உச்சரிப்பது நாராயண மந்திரத்தையே. அவரின் உயிரிலும் மூச்சிலும் கலந்திருப்பது அந்த பரம்பொருள் ஆகிய பரந்தாமனின் பக்தி அல்லவா? சதா சர்வ காலமும் ஸ்ரீமன் நாராயணரையே பூஜித்திருப்பதால் ஞானத்தின் சொரூபமாக நம் முன் நிற்கிறார் நாரதர். நாராயண நாராயண. நாரத மாமுனிவரிடம் ஞானமும் அறிவும் குறைவில்லா செல்வமாக செறிந்து நிற்பதை கண்டு நான் வியக்கின்றேன். பெற்ற ஞானத்தை மற்றவரிடம் பகிர்ந்தளித்தால் அந்த ஞானம் வற்றாத நதியாக ஓடும் என்பதே பொருள் என்பதை தேவரிஷி அறிய மாட்டாரா? என் அண்ணனே, ஞானத்தில் நிகரற்ற நாரதமுனியே தங்கள் தம்பிக்கு உற்ற துணை என்பதை நான் உறுதியாக நம்புகிறேன். அவரே கதி என்று நான் உறுதியாக நம்புகிறேன். நாராயண 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 நாராயண. அவர் என்னை கைவிட மாட்டார். எனக்கு குருவாக மாறுவார் என்று நான் காத்து கிடக்கின்றேன். முருகா, ஞான பண்டிதா, நீ என் மீது கொண்ட இந்த அன்பினால் என்னை அளவிற்கு அதிகமாக புகழ்ந்து விட்டாய். உன் இதயத்தின் அன்பால், இணையற்ற புகழ்ச்சியால், மாசற்ற மகிழ்ச்சியால் என் இதயத்தை வென்று விட்டாய். நானே உன் குருவாக இருக்கின்றேன். உன் வித்யாபியாசத்தை நானே தொடங்கி வைக்கின்றேன். என் தம்பியிடம் போதிய ஞானம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒருவர் மனதை எப்படி வெல்ல வேண்டும் என்ற தந்திரம் அவனிடம் அதிகமாகவே உள்ளது. நன்றி நாரத முனிவரே. நாம் இப்போதே வித்யாபியாசத்தை தொடங்குவோமா? தாராளமாக தொடங்கலாமே. தேவரிஷி, அக்ஷராபியாசத்தை செய்ய நன்னாள் குறிக்க வேண்டாமா? நல்ல முகூர்த்தத்தில் தொடங்கும் காரியம் நல்முறையில் வெற்றி பெறும். நல்ல வேளை, இது சரியான நேரம் என்றே நினைத்து விட்டேன். இதோ இப்போதே நல்ல முகூர்த்தத்தை குறித்து விடுகிறேன். வியாழக்கிழமை நல்ல நாள் தானே? முகூர்த்த நாள்
குறிப்பதில் ஏதேனும் சிக்கல் உள்ளதா? அது அப்படி ஏதும் இல்லை. ஆனால் இந்த ஒரு நாளில் மட்டுமே முகூர்த்தம் உள்ளது. இதை விடுத்தால் அக்ஷராபியாசத்திற்கான முகூர்த்த நாள் அடுத்த 6 மாதங்களுக்கு இல்லை. எனில் இன்றே என் அக்ஷராபியாசத்தை தொடங்கி விடுவோமா? முருகா, நீ நினைப்பது போல் அது அத்தனை எளிதான காரியமில்லை. பூஜை பொருட்களை கொண்டு வர வேண்டும், யாககுண்டம் அமைக்க வேண்டும். தங்களின் ஆசியினாலும் என் அண்ணன் கணேசனின் வழிகாட்டுதலாலும் அக்ஷராபியாசத்திற்கு தாங்கள் வேண்டுகின்ற கூறுகின்ற அத்தனை பூஜை பொருட்களையும் நான் உடனே கொண்டு வந்து சேர்ப்பேன். நான் உங்கள் சீடன் அல்லவா? ஆகவே உரிய காலத்திற்குள் அனைத்தையும் செய்து முடிப்பேன். உடனே யாகத்திற்கான அனைத்து பூஜை பொருட்களையும் கொண்டு வா. உத்தரவு குருவே. இப்போது யாகத்திற்கான அனைத்து பூஜை பொருட்களையும் கொண்டு வருகிறேன். எனக்கு துணையாக என் வாகனம் இருக்கிறது. முருகா, காலம் தாழ்த்தாமல் எவ்வளவு விரைந்து வர முடியுமோ அவ்வளவு விரைந்து வா. அப்படியே ஆகட்டும் அண்ணா. வாகனமே, என்னோடு வா. பிறகு அந்த மலர்கள் எங்கே? அது தங்கள் அருகில்தான் இருக்கிறது. ஓஹோ, இங்குதான் இருக்கின்றதா? அன்னையே, தங்கள் வதனம் கவலையில் தோய்ந்துள்ளது. எண்ணமோ ஒரு நிலையில் இல்லை. என் கணிப்பு சரியா அன்னையே? தமிழ்க்கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ்க்கடவுள் முருகன் தொடர்கிறது. தாயே, அன்னைக்கு என்ன நேர்ந்தது? கவலை தோய்ந்த வதனம், எதிலோ உறைந்த சிந்தனை, தன் சுற்றம் மறந்த நிலை. பணிகின்றேன் அன்னையே. அன்னையே, அன்னையே. நந்தி, நானேதான் அன்னையே. நந்தி, பூஜைக்கான மலர்களை எடுத்து வந்தாயா? அன்னையே, அதை நான் ஏற்கனவே தங்களிடம் கொடுத்து விட்டேன். பிறகு அந்த மலர்கள் எங்கே? அது தங்கள் அருகில்தான் இருக்கிறது. ஓஹோ, இங்குதான் இருக்கின்றதா? அன்னையே, தங்கள் வதனம் கவலையில் தோய்ந்துள்ளது. எண்ணமோ ஒரு நிலையில் இல்லை. என் கணிப்பு சரியா அன்னையே? உள்ளத்தில் கவலை வியாபித்திருக்கிறது. அன்னையே, தாங்கள் இந்த அகிலத்தையே காக்கும் அகிலாண்டேஸ்வரி, இந்த புவனத்தை காக்கும் புவனேஸ்வரி. தங்களுக்கு கவலையா? அகிலம் காக்கும் அகிலாண்டேஸ்வரி ஆனாலும் நானும் ஒரு தாயாவேன். தன் பிள்ளைகளை பற்றி கவலை கொள்ளாத தாய் ஒருத்தி அகிலத்தில் இருப்பாளா? தங்கள் கவலைதான் என்ன? என் மைந்தன் முருகனுக்கு நல்லதொரு குரு கிடைக்க வேண்டும், எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்று நான் மிகுந்த நம்பிக்கையில் இருந்தேன். கவலை வேண்டாம் அன்னையே. தங்களின் மைந்தன் முருகன் சிவசக்தியின் முழு அம்சமாய் அவதரித்தவன். கந்தனால் சாதிக்க முடியாத எந்த ஒரு காரியமும் இவ்வுலகத்தில் இருக்க முடியாது. எல்லாம் நல்லபடியாக நடக்கும்.
நான் ஆயத்தமாகிவிட்டேன். இதோ பூஜைக்கான அத்தனை பொருட்களும் இங்கே இருக்கின்றன. முருகா, என்ன இது? நீ அனைத்து மலர்களையும் ஒரே வண்ணத்தில் அல்லவா கொண்டு வந்திருக்கிறாய்? ஆஹா ஆஹா, முருகனை என்னால் புகழாமல் இருக்கவே முடியாது. கணேசா, உன் தம்பி எதிர்பார்த்ததை விட அறிவு கூர்மையில் சிறந்து விளங்குகின்றான். அவன் வெகு விரைவில் ஞானத்தின் சிகரமாக உயர்ந்து நிற்பான். நாரதரே, முருகன் அப்படி என்ன சாதித்து விட்டான்? முருகன் கொண்டு வந்திருக்கும் மலர்களே அவன் அறிவு திறனை வெளிக்காட்டுகின்றது. இன்று வியாழக்கிழமை, குரு பகவானிற்கு உகந்த நாள். இந்த நாளில் மஞ்சள் வண்ண மலர்களால் இறைவனை தொழுவது சிறப்பு. இதை உணர்ந்தே முருகன் மஞ்சள் வண்ண பூக்களை மட்டுமே கொண்டு வந்திருக்கிறான். முருகா, அற்புதம், அருமை! என் மனதை கவர்ந்து விட்டாய் என் சீடனே. தங்கள் திருவாயால் புகழ்வதை கேட்க நான் பேறு பெற்றவன் குருவே. இந்த குருவும் சிஷ்யனும் ஒருவரை ஒருவர் புகழ்ந்து கொள்வதில் கை தேர்ந்தவர்களாயிருக்கிறார்களே. குருவிற்கேற்ற சீடன், சீடனுக்கேற்ற குரு. அனைத்து புகழும் என் அண்ணனையே சேரும். என் மன ஓட்டத்தை முருகன் புரிந்து கொண்டானோ? முருகா, நாரத முனிவர் நீ செய்வதெல்லாம் சிறந்தது என்று புகழ்ந்து கொண்டே இருக்கிறார். ஆனால் பூஜைக்கான ஒரு முக்கியமான பொருளை நீ கொண்டு வரவில்லை. இப்போது நாரத முனி என்ன கூறுகிறார் என்று பார்க்கலாம். தமிழ் கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ் கடவுள் முருகன் தொடர்கிறது. என் அண்ணன் கணேசனின் ஞானம் என்னையும் தொற்றிக்கொண்டது. அண்ணனிடம் புறப்படும் ஞான ஊற்று எனக்குள்ளும் பிரவாகம் எடுக்கிறது. இல்லையா அண்ணா? சரி சரி, நேரம் கடந்து கொண்டிருக்கிறது. நாம் காரியத்தில் கவனமாக இருப்போம். அதுவும் சரிதான். இப்போது நாம் யாகத்தினை துவங்குவோம். முருகா, நாம் தொடங்கும் முன் ஒரு குருவாக யாகத்தின் முக்கியத்துவத்தினை உனக்கு உணர்த்த வேண்டும். யாகம் வளர்ப்பது என்பதே ஒரு சங்கல்பத்தை மேற்கொள்வதாகும். யாகமே வெற்றிக்கு வழி. யாகமே சுதந்திரத்தின் மார்க்கம். யாகமே பரம்பொருளின் அனுக்கிரகத்தை நம்மீது பொழியச் செய்யும். யாகம் மேற்கொள்ளும் போது முழு பக்தியோடு, மன ஒரு நிலையோடு மேற்கொள்ள வேண்டும். இப்போது நாம் யாகத்தை தொடங்குவோம். முருகா, இப்போது நீ யாக குண்டத்தை வளர்க்க வேண்டும். முருகா, நீ என்ன செய்திருக்கிறாய்?
ஞான தீட்சைக்கான அக்னி குண்டமானது சதுர வடிவில் அல்லவா இருக்க வேண்டும்? இல்லை கணேசா, முருகன் மிகச் சரியாகத்தான் செய்திருக்கின்றான். இன்று சஷ்டி. இந்நாளில் 6 முகம் கொண்ட அக்னி குண்டம் அமைப்பது சிறப்பு. ஆஹா முருகா, உன் சமயோஜித அறிவை என்னவென்று பாராட்டுவது? உன்னுள் ஒற்றடக்கும் ஞானத்திற்கு யாரால் தடை போட முடியும்? நான் எப்படிப்பட்ட குற்றம் கண்டாலும் அது ஏதோ ஒரு வகையில் முருகனுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக அல்லவா அமைந்து விடுகிறது. முருகன் நிச்சயம் ஏதேனும் பிழை செய்வான். அதை கண்டறிய வேண்டும். முருகன் முக்கியமான ஒன்றை மறந்துவிட்டான். அதை இப்போது நான் கூற மாட்டேன். முருகா, நீ நெய்யை அக்னியில் சீராக வார்க்க வேண்டும். உன் விருப்பப்படி கொட்டக்கூடாது. உனக்கு இது போன்ற விஷயங்களில் பூரண அறிவு இல்லை. மன்னிக்க வேண்டும். இது முறையல்லவா? மன்னிப்பு கேட்டு பயனில்லை முருகா. நீ பூஜையை மறுபடியும் துவங்க வேண்டும். அண்ணா, இது போன்ற விஷயங்களை நான் தங்களிடம் மட்டுமே கற்றுக்கொள்ள முடியும். இல்லை கணேசா, வானிலை சற்று மோசமாகவே உள்ளது. ஆகவே யாகத்திற்கு அதிகமாக நெய் தேவைப்படுகிறது. யாக குண்டத்தில் கூடுதலாக நெய் வார்த்தால் யாக அக்னி குண்டம் சிறப்பாக எரியும். தேவர்களும் அதையே விரும்புவார்கள். ஆகவே முருகன் செய்தது சரிதான். கவலை வேண்டாம் முருகா. என் அண்ணன் என்னோடு இருக்கும்போது எனக்கென்ன கவலை? அவரின் அருளால் அத்தனையும் தானே நடக்கிறது. அட்சராபியாசம் கற்கப்போவது நானாக இருக்கும்போது என்னுள்ளிருந்து என்னை சேவிப்பதும் அண்ணன்தான். முருகா, நாரத முனிவர் நீ செய்வதெல்லாம் சிறந்தது என்று புகழ்ந்து கொண்டே இருக்கிறார். ஆனால் பூஜைக்கான ஒரு முக்கியமான பொருளை நீ கொண்டு வரவில்லை. இப்போது நாரத முனி என்ன கூறுகிறார் என்று பார்க்கலாம். எல்லாம் ஆயத்தமாகிவிட்டது. நாம் பூஜையை தொடங்கிவிடலாம். முகூர்த்த நேரமும் நெருங்கிவிட்டது. முருகா, மகாவிஷ்ணுவாக பிரதிஷ்டை செய்யப்பட வேண்டிய சால கிராமத்தை கொண்டு வந்தாயா? நல்ல செயலோ தீய செயலோ மனிதரால் மறைக்கப்படும் யாவும் இறைவனால் வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்படும்.